நம்ம காவேரி சைட்லேருந்து ஒரு பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யமுனா வந்து பார்த்துக்க போனாங்க இல்லைங்களா? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, யமுனா கூட இருக்கிற மாதிரிலாம் சிச்சுவேஷன் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இதெல்லாம் வந்துட்டு நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா காவேரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் விஜய் வந்து பார்க்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம காவேரியை தேடி வந்து விஜய் எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துக்கு வேணாலும் போவார் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. சூழ்நிலையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, காவேரி பார்க்குறது வந்து வேணால் டிலே பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, காவேரி பார்க்குறது வந்து அவர் வந்து 2 பேரும் மீட் பண்ணிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்துட்டு நடக்காது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லவே முடியாது. நடந்தே தீரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்க்கக்கூடிய ஒரு 2 பேரும் வந்து சந்திக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாநதி சீரியல் தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சித்தப்பா ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துட்ருப்பார். அவர் இப்போவும் வந்துட்டு அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம தாத்தா ஆல்ரெடி ஒரு தேவையற்ற ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையுமே விஜய் வந்து கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மக்கள் மத்தியில் வந்து எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே பாருன்னா வந்து நம்ம குட்டி காவேரியை வச்சு எல்லாத்தையுமே முடிச்சிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம காவேரி கூட வந்து சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கண்காண கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தாத்தாவுக்கு வந்து சீக்கிரமே புரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்தால் மட்டும்தான் வந்துட்டு வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பசுபதி வச்சுட்டு எல்லா கேமும் வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பசுபதி பார்த்திங்கன்னா அவர் எங்கே போனார்னே தெரியல. கடந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா பேர் மட்டும்தான் வந்துட்டு இருக்கே தவிர அந்த மனுஷனை வந்து காட்டுற மாதிரி தெரியல. இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு யாருக்கெல்லாம் மகாநதி சீரியல் பிடிக்குமோ அவங்களாம் வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. காவேரி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களோட ஆக்டிங் வந்து கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்து காவேரியோட ஆக்டிங் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கீழே வந்து ரெட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காவேரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு மறந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. யமுனா வந்துட்டு இப்போ அவங்க அடிபட்டுட்டாங்க. அவங்கள பார்த்துக்க போயிருக்காங்க. அவங்கள பார்த்துக்க அங்கேயே வந்து செட்டில் ஆகிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த யமுனா இருக்கிறது பார்த்திங்கன்னா திருவள்ளூர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு இருப்பாங்களா, இல்லை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து திரும்ப வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம காவேரி வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது. காவேரிக்கு வந்துட்டு அந்த ஞாபகங்கள்லாம் வரதுக்கு விஜய் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அவரோட பழைய நினைவுகளில் வந்து சொல்ல போகிறாரா இல்லை வந்துட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. என்ன ஏற்கனவே பார்த்திங்கன்னா விஜய்னு பேர் கேட்டாலே போதும் நம்ம காவேரி வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி அமைதியாக நின்னுறாங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பொறுமையாக எடுத்து சொல்லும் போது தெரியும் காவேரி வந்துட்டு கண்டிப்பாக நம்ம விஜய் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். விஜய் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட லவ்வை வந்து காட்டி கேரை காட்டி கடைசியில் பார்த்திங்கன்னா காவேரியோட சேர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இது மேபி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம காவேரி விஜய் வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. கடந்த ஒரு 3 வாரமாக பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஒரு மாதிரி வந்துட்டு ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓகே ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம குட்டி காவேரி வந்ததுலேருந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த சீரியல் வந்து ஹைப்பில் போயிட்டுருக்கு. திரும்ப பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த டிஆர்பி வந்துட்டு அதிகமாகிடுச்சுன்னா அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு மகாநதி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது. விஜய் டிவியில் நம்பர் 1 சீரியல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகாநதி வந்துட்டு கை காட்டுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் காரணம் காவேரி விஜய் இவங்க 2 பேரோட நடிப்பும் இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்க ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் ரொம்ப பெரிய ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஹாட்ஸ்டாரில் கூட பார்த்திங்கன்னா நம்ம காவேரியோட சீரியல் தான் ஃபஸ்ட்டு.